ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி காரசாரமான செட்டிநாட்டு காடை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், என்னென்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ட்ரையான பேனில் போட்டு எல்லாத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக வாசம் வர அளவு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். வறுத்து எடுத்த பொருட்களை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. பாத்திரத்தை சூடாக்கி தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 4 பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பல்லாரி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழமாக பெரிய பழமாக இருந்துச்சுன்னா 1 போதும், 1 போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடகை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவிலேயே மிளகாய் வத்தல் வறுத்து வச்சுருக்கிறோம், அது தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது காரம் நிறையா இருக்கும். அதனால் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக போட்டால் போதும். அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லியிலையை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருந்த காடையை எடுத்து போட்டுக்கோங்க. கறியை நல்லா மசாலாவோடு போட்டு பெரட்டி விடுங்க. மசாலா நல்லா கறியோடு சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து நம்ம மிக்சி ஜாரில் திரிச்சு வச்சுருக்க மசாலா தூள் இருக்கா, அந்த மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கறியோடு சேர்த்து நல்லா மசாலாவை பெரட்டி விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரை அலசி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். ஏன்னா காடைக்கறி சட்டுன்னு வெந்துடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கறி வேகட்டும். கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா இந்தளவுக்கு வேக விட்டுக்கோங்க. நல்லா கறி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலைகள் தூவிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அளவுகளோடு ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.